டிசம்பர் 4. புனித யோவான் டமாசின். அராபியா நாட்டில் தமஸ்கு பகுதியில் வாழ்ந்த இஸ்லாமிய பெற்றோருக்கு கிபி 645 ஆண்டு பிறந்தார் யோவான் டமாசின். யுகானா ஈஃபன் மன்சூர் என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் சிறுவயது முதல் கிறிஸ்துவ விழுமியங்களை கடைபிடித்து வளர்ந்தார். இசை, வானியல், இறையியல் போன்ற பாடங்களில் சிறந்து விளங்கிய டமாசின் தன் தந்தையின் இறப்பிற்குப் பின் தமஸ்கு நகரின் தலைமை ஆலோசகராக பொறுப்பேற்றார். கிபி 726 ஆண்டு பைசாண்டிய பேரரசன் 3ஆம் சிங்கராயர் திருவுருவ வழிபாட்டிற்கும் பொது இடங்களில் திருவுருவங்களை நிறுவுவதற்கும் எதிராக அரசாணை பிறப்பிக்க யோவான் டமாசின் இதற்கு எதிராக 3 நூல்களை எழுதி வெளியிட்டார். பேரரசன் 3ஆம் சிங்கராயர் தமஸ்கு நகரை தாக்குவதற்கு டமாசின் சதித்திட்டம் தீட்டுவதாக பொய்ப்புகார் கூற இஸ்லாமிய தலைவன் காலிஃபினால் டமாசின் வலதுகரம் வெட்டப்பட்டு துன்புற்றார். தன் வலது கரத்தினை இழந்த டமாசின் அக்கரத்தினை உடலோடு இணைத்திடுமாறு புனித மரியன்னையிடம் மன்றாட வெட்டப்பட்ட கரமானது புதுமையாக டமாசின் உடலோடு இணைந்தது. இந்நிகழ்விற்குப் பின்பு தம் பணிகள் அனைத்தையும் உதறித்தள்ளிய டமாசின் துறவர பயிற்சி பெற்று எருசலேமின் மறைத்தந்தை 5ஆம் யோவானின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு பெற்றார். தனது எழுத்தாற்றலாலும் போதனையாலும் மக்களுக்கு இறைவனின் அருளன்பை ஊட்டி கிரேக்க மறைத்தந்தையர்களின் வரிசையில் இடம் பிடித்த அருட்துறவி யோவான் டமாசின் கிபி 749 ஆண்டு டிசம்பர் 4ஆம் நாள் விண்ணகமடைந்தார். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ மறையினால் ஈர்க்கப்பட்டு அருட்குருவாக ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை யோவான் டமாசின் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்த கிபி 1883 ஆண்டு திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித யோவான் டமாசின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பொய்யான புகாரினால் கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவிக்கின்ற